ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணிக்க போகிறேங்க. பொதுவாக நம்ம வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணுவோம். ரெகுலராக வாரம் வர வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணுவோம். ஆனால் குபேர பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற மாதம், அதாவது ஒரு தரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது பல மடங்கு பலனை தரக்கூடிய மாதம் அப்படின்னா மாசி மாதங்க. மாசி மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம குபேர பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு பூஜைக்குமே அதீதமான பலன் கிடைக்குங்க. இப்போ வியாழக்கிழமை ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த நாளுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம குபேர பூஜை பண்ணும்போது நம்ம ஒரு வருடம் பூஜை பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்குங்க. குபேர பகவானோட அருளும் சிவபெருமானோட அருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்குங்க. ஏன்னா மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி வருது. அந்த மாதம் ஃபுல்லாகவே சிவபெருமானுக்குரிய மாதம். சிவபெருமான் தான் வந்து குபேரரை வந்து நிதி அமைச்சராக அவரை நியமிக்கிறார். ஸோ நாம் இந்த மாசி மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் குபேர பூஜை செஞ்சோம் அப்படின்னா முழு முதற் கடவுளான சிவபெருமானோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இந்த ஃபோட்டோ நான் வாங்கினேங்க, புது வீட்டுக்கு வாங்கினேன். இதில் அஷ்டலக்ஷ்மிகளும் இருப்பாங்க, குபேரரும் இருப்பாங்க, காமதேனும் இருப்பாங்க. காமதேனு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. 30 முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ வந்ததுலேருந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குதுங்க. அதனால் எனக்கு லட்சமாக வருதா, கோடியாக வருதான்னு கேட்டால் அப்படி இல்லை, மனசுக்கு ஒரு நிம்மதி வருது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு கிடைக்குங்க. அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதே போல் குபேர பூஜை செய்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டில் பச்சரிசிக்கு மேலே 5 ரூபாய் நாணயம், அது மேலே குபேர தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ குபேர எந்திரம் இருந்தால் குபேர எந்திரம் வச்சுக்கலாம். நான் குபேர பானை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றுறதுக்கும் 2 பக்கமும் 2 தீபம் ஏற்ற போகிறேங்க. பூஜை அறையில் நான் இந்த 2 நாளாக நிறைய மிஸ்டேக் பண்ணி அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னதை நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் செஞ்ச தப்பை நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். 2 பக்கம் 2 அகல் விளக்கு, பஞ்சு திரி, பச்சை கலர் திரி கிடைச்சா ரொம்ப விசேஷங்க. பச்சை கலர் திரி வாங்கணும், அதனால் பஞ்சு திரி போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு ஒவ்வொரு விளக்குலையுமே 2 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுறேங்க. இந்த தீபம் ஏற்றும் போது நிலவாசல் தெய்வத்தா வசி வசி, ஓம் நிலவாசல் தெய்வத்தா வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த தீபம் ஏற்றும் போது நிலவாசல் இருக்கிற அதிதேவதைகள் வசியம் ஆவாங்க. பொதுவாக மகாலட்சுமி தாயார் குலதெய்வம் எல்லாமே நிலவாசலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவாசலை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். எப்படி நம்ம பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கிறோமோ, நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கிறோமோ, அதே போல் நம்மளுடைய நிலவாசல் நம்ம வீட்டுக்கே இருதயம் போன்றது இந்த நிலவாசலுங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் இதை தாண்டி தான் போகணும், இதை தாண்டி தான் வரணும் அப்படின்னும் போது நாம் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்ட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அது போல் நம்மளுடைய நிலவாசலும் சுத்தமாக வச்சுருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வம் வரணும்னா கூட நிலவாசலை தாண்டி தான் உள்ளே வரணும். அந்த இடத்துல சுத்தமாக இருக்கும்போது தான் தெய்வங்கள் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. தெய்வங்கள் வருவாங்க, குலதெய்வம் வருவாங்க. ஸோ நிலவாசல் சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஒரு சிலர் நிலவாசல் எதிரிலவே செருப்பு விடுறது, கிழிஞ்சு போன மேட்டு போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க. சுத்தமான மேட்டு போட்டு வச்சு செருப்பை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல நிறுத்தி விட்டுணுங்க. இப்போ புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா நிலவாசலுக்கு நேராக செருப்பு விட்டு வருவாங்க. இப்போ சொந்தக்காரங்களாம் வந்தால் கூட அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியல, நம்ம எடுத்து வச்சோம்னாலும் அவங்க கோச்சிக்கிறாங்க வேற. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் பூஜை அறை நம்ம அந்த குபேர தெய்வத்துலேயும் கொஞ்சம் ஜவ்வாது போட்டும் 2 கல்கண்டும் போட்டு தீபம் ஏற்றிக்கிறோங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பணத்தை தேடி தாங்க ஓடிட்டுருக்குறோம். என்ன தான் நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பண நெருக்கடியும் பண கஷ்டமும் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பணம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட பண நெருக்கடியும் பண கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வமாக தான் நம்ம குபேர பகவான் இருக்கிறார். குபேர பகவானை நம்ம முறையாக வழிபாடு செய்யும்போது குபேரரோட அருளால் நமக்கு பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் தீருங்க. அதிலும் குறிப்பாக ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்தில் சில குறிப்பிட்ட நாளில் நம்ம குபேர பூஜை செய்யும் போது
குபேர யோகம் கிடைக்கப்பெற்று பண நெருக்கடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அந்த பூஜை எப்படி செய்கிறது, நம்ம வியாழக்கிழமை எப்படி பூஜை செய்கிறோமோ அதே போல தாங்க இந்த பூஜை செய்யணும். ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமையில பூஜை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், நைட் ஷிஃப்டாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த குறிப்பிட்ட நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு நாள் பூஜை நீங்கள் செஞ்சாலுமே நீங்கள் ஒரு வருஷம் பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்குங்க. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குபேர பகவான் வந்து சிவபெருமானோட தீவிர பக்தனாக இருக்கக்கூடியவங்க. சிவபெருமானுக்கு அப்படின்னு நடத்தக்கூடிய எல்லா விதமான பூஜைகளிலும் குபேர பகவான் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் குபேர பகவானை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த மாசமாக மாசி மாதம் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில நாட்களை நம்ம குபேர பூஜை செய்யும் போது குபேர பகவானோட அருளாய் நம்மளால பரிபூரணமாக பெற முடியுங்க. அதாவது இப்போ வியாழக்கிழமை எப்படி பூஜை செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பூஜையும் செய்யணுங்க. அந்த வியாழக்கிழமை பூஜை செய்கிறவங்க கூட இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. மாசி மாதத்தில் இந்த குபேர பூஜையை செய்வதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை மட்டுமாவது தேர்வு செஞ்சு குபேர பூஜை செஞ்சாலே நமக்கு குபேர யோகம் உண்டாகுங்க. இல்லை இந்த நாட்களில் எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சால் இன்னுமே நமக்கு அதீதமான பலன் கிடைக்குங்க. அந்த நாள் வந்து பிப்ரவரி மாதத்தில் வர 20, 26, 27, மார்ச் மாதத்தில் வர 5, 6, 13 இந்த நாட்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள். மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி நாட்கள் கிடைக்க இன்னும் ஒரு வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கணுங்க. அதனால யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, பிப்ரவரி 20, 26, 27, மார்ச் 5, 6, 13 இந்த 6 நாள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து பூஜை செய்யலாம். இந்த 6 நாட்களுமே பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அதீதமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. எப்பவும் போல குபேர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5லிருந்து 8. ஆனால் இந்த 6 நாளில் வந்து 5லிருந்து 10 மணி வரைக்குமே இந்த குபேர பூஜை நம்ம செய்யலாங்க. குபேர பூஜை செய்யக்கூடிய நாளில் வந்து வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் குபேரரோட படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 9 அகல் விளக்குகளை ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா குபேர விளக்கு ஒரே விளக்காக ஏற்றலாங்க. 9 அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். இல்லை ஒரு விளக்காக ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. சுத்தமான பசு நெய் போட்டு அந்த ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வடக்கு பார்த்தா மாதிரி தீபமோ ஃபோட்டோவோ நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாங்க. இல்லை குபேரரோட ஃபோட்டோ இல்லை, சிலை இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட மகாலட்சுமி படம் இருந்தால் கூட அந்த படத்தை வச்சு கூட இந்த பூஜையை நம்ம செய்யலாங்க. அதுக்கப்புறம் குபேரருக்கு நெய்வேத்தியமாக அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பாயாசம் பிடிக்கும். அதோட தயிரில் சர்க்கரை கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுவுமே வைக்க முடியலையா, கல்கண்டு வச்சுருங்க. டைமண்ட் கல்கண்டோ இல்லை பெரிய கல்கண்டோ அதை வச்சு இந்த வழிபாடை செய்யணுங்க. அதுக்கப்புறம் குபேரருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணுங்க. 27 முறை சொன்ன பிறகு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கணுங்க. இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நம்ம வீட்டில் எரியணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் நம்ம வீட்டில் இந்த தீபம் எரியற மாதிரி வைக்கணுங்க. இந்த முறையில் குபேரரை முழு மனசோடு நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு குபேரரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதோடு பண நெருக்கடி தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. இது வந்து குபேரரோட காயத்ரி மந்திரம் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்கு சொல்கிறேங்க. ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இதுதான் குபேரரோட மந்திரம்ங்க. நான் வந்து இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை 27 தடவை சொல்லணும். இந்த 6 நாட்கள் ரொம்ப 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 அற்புதமான நாட்கள். இந்த 6 நாட்களில் ஒரு நாளாவது உங்களால் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அதீதமான பலன் கிடைக்கும். 6 நாட்களுமே செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பலன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க. ஸோ இந்த 6 நாளை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானை இந்த முறையில் முழு மனசோடு நினச்சி மாசி மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 6 நாளோ பூஜை செஞ்சு குபேரரோட அருளை பெறுவதோடு செல்வ செழிப்புடனும் வாழலாங்க. குபேர பகவானோட அருள் மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து சிவபெருமானோட அருளும் சேர்ந்தே கிடைக்குங்க. இன்னைக்கு நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது.
ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க. பூஜை அறையில் சில அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கிறேன். சுபம், லாபம், ஸ்வஸ்திக் சிம்பிள், நற்பவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேங்க. இதெல்லாம் என்னுடைய திருப்திக்காக இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. என் திருப்திக்காக நான் பண்ணியிருக்கேங்க. நிறைய விஷயங்களை எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இந்த 6 நாட்களை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் எப்படி முடியுமோ அப்படி பூஜை பண்ணுங்கள். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.